வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கண்ட்ரோல் ஃப்ளோல கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல, நார்மல் இஃப் கண்டிஷன் தான். இஃப் கண்டிஷன்ல முதல்ல என்னன்னா, இஃப் டெம்பரேச்சர் அதாவது டெம்பரேச்சர் இப்போ என்னோட கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 30ன்னு வாங்கிட்டேன். அந்த 30லேருந்து வாங்கின டெம்பரேச்சர் 30 கீழ அதாவது 32 கீழ இருந்ததுன்னா, ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, கம்மியா இருந்துச்சுன்னா, இட்ஸ் கோல்ட் அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். ஆமா, 30 இருக்கிறதுனால இது கோல்டு தான் அப்படின்ற மாரி இருந்திருக்கு. இஃப் எல்ஸ் கண்டிஷன்லயும் அதுதான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இஃப் இன் கேஸ் இங்க வந்து நான் 34 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 34 குடுத்துட்டு ரன் பண்றேன் அப்படின்னும்போது, இட்ஸ் நாட் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது அவ்வளோ கோல்டு இல்ல. இது வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஒண்ணு ட்ரூவா இருந்ததுனா மட்டும் ஒண்ணு எக்ஸிக்யூட் ஆகும். அது இஃப் கண்டிஷனு. இல்ல ட்ரூவா இருந்தாலும் சரி, இல்ல ஃபால்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்ன்றது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இல்ல எனக்கு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெம்பரேச்சர் 31 அப்படின்னு கொடுக்குறேன்னா நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரியும் நம்ம எல்ஸ் இஃப் கண்டிஷன் நம்ம எப்படியும் செக் பண்ணிக்கலாம். இஃப்ல இந்த 3 கண்டிஷன்ஸ் தான். இதுக்கான ஆல்டர்னேட் தான் காடு. காடுன்றது ஒன்றும் இல்லை, அதாவது ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் உள்ளே பிரிண்ட் ஆகும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே போயிடும். அதுதான் இதோட சாம்பிள் காட் ஃபங்க்ஷனு ஒன்றும் இல்லை, நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். காட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உள்ளே கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகி அப்படியே அதை விட்டு வெளியே போயிடும். இல்லை ட்ரூ அப்படின்னா ஃபர்தராக இதில் வந்து கண்டினியூ ஆகும். இட்ஸ் ட்ரூ, இது அவ்வளோ கோல்டு இல்லை, ஏன்னா நம்ம மேலே வந்து கொடுத்துருக்கிறது 31. கண்டிஷன் வந்து ட்ரூ தான் அப்படின்னு எடுத்துக்குது. இஃப் இன் கேஸ் அதுவே வந்து 34ன்னு கொடுக்குறேன்னா நாட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க ஃபால்ஸ் கண்டிஷன் பிரிண்ட் ஆகிட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு. இங்கே இருக்க இட்ஸ் ட்ரூ கோல்டு அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகலை. இது காட் ஃபங்க்ஷன். அடுத்த கண்டிஷனல் ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது கன்ஸ்ட்ரைன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அந்தந்த வேல்யூஸை வந்து பேட்டர்னில் கொடுக்கணும். கொடுத்துட்டு உள்ள அந்த பேட்டர்னாக இருந்தால் என்ன எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது இந்த இதில் கொடுக்கணும். டிஃபால்ட்டில் இஃப் இன் கேஸ் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே டெம்பரேச்சர் எடுத்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் டெம்பரேச்சரை வந்து என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்கே என்ட்ரு ஆகும். டிஃபால்ட் டெம்பரேச்சர் இஸ் 34. அதாவது நான் 30, 31, 32, 33 இது 3மே நான் கொடுக்கல. 3 டெம்பரேச்சரும் இங்கே இல்லை. 34 இருக்கிறதுனால 34 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டாக இருக்குது. இதுவே இப்போ வந்து இதில் 32 சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணதில் 32 கண்டிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. இது நார்மல் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த மாதிரி நம்ம செக் பண்ணாமல் இன்னொரு மெத்தடாகவும் செக் பண்ணலாம். நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் டெம்பரேச்சரு, பட் எனக்கு இதிலிருந்து இது அல்லது இது இப்படின்னு நான் கொடுக்கலாம். 31 இப்போ வந்து 32 அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறதுனால இப்போ இதில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் 32 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இதில் வந்து 30, 31, 32 இதில் எது இருந்தாலும் எந்த வேல்யூ இருந்தாலும் டேரெக்டாக இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இதுலேயே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 30, 31, 32, 33 அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதிலிருந்து எனக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா சேம் டெம்பரேச்சர் இஸ் 32 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 39 வந்திருக்கு. என்ன 39 ஈக்குவல் டு கொடுக்கல இல்லையா, இதுவே இப்போது டிஃபால்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. 36 பார்க்கும்போது டூ ஹாட் டெம்பரேச்சர் இஸ் 36 அப்படின்றது பிரிண்டாக இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாமே இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணது எல்லாமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வேல்யூ. இதில் வந்து நீங்கள் மல்டி வேல்யூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ 0,0 அதாவது XYZ வேல்யூலாம் பார்த்துருப்பாங்களா, இல்லை XY வந்து வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட்டை நான் செட் பண்ணுறேன். இது வந்து மல்டிபிள் இதுக்கு யூஸ் ஆகும், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ டிஃபால்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ 0,0ன்னு கொடுக்கும்போது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவே 0,1 அப்படின்னு நான் கொடுக்கும்போது லெஃப்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி டூப்பிள்ஸும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது யூஸ் பண்ண வேல்யூவை ஸோ இங்கே இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நான் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இங்கேருந்து இதுலேருந்து இது கெட் பண்ணிட்டேன். பட் இதில் இருக்க வேல்யூவை எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இப்படின்னு நான் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி கொடுத்தும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரன் பண்ணும்போது எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ ஸோ அந்த கண்டிஷன் டைரெக்டாக வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்ட் 1, ஸோ அதில் 1 வேல்யூ இருக்கிறதுனால டைரெக்டாக அது அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1 கொடுக்கும்போது ஸோ ரைட் பாயிண்ட்டு 1 and 1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவில் வேல்யூஸ் இருக்கிறதுனால அது டைரெக்டாக அது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி இது வச்சும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயும் ஒரு கண்டிஷன் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட், ஆமாம் ரைட்டில் அந்த மாதிரி தான் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டாக இருக்குது. அதே வந்து -1 கொடுக்குறாங்க. ஸோ டிஃபால்ட். ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்திருக்கும். ஆனால் வேர் கண்டிஷன் வேர் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸும் ஒய்யும் சேமா அப்படின்னு செக் பண்ணும்போது இல்லை அப்படின்றது பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. இதோட கண்ட்ரோல் ஃப்ளோவில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான தேவைகளை கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் இஃப் இன் கேஸ் ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது மெத்தட் மூலிமா பண்ணணும்னாலோ இப்படி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சஜஷன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.